வெல்கம் டு அவர் சேனலுங்க. நம்ம இன்றைக்கி நம்ம குழந்தைங்கள எவ்வளோ ஈஸியாக ரீட் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம குழந்தைங்க அப்புறமா பின்னாடி புக்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வருத்தம் ஏன் படுறோம் அப்படின்னா, அவங்களால வாசிக்கிறதுல சிரமப்படுறாங்கன்னு அர்த்தங்க. நம்ம வாசிக்கிறது குழந்தைங்கள எப்படி அப்படின்னு சொல்லி சில ட்ரிக்ஸ் மூலியமாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னாவே அவங்களாம் எடுத்து புக்ஸை படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க படிச்சுட்டாங்க அப்படின்னாவே அவங்கள அதோட மீனிங் தான் கேட்பாங்களே தவிர அது படிக்கிறதுல அவங்களுக்கு சிரமமே இருக்காது. இன்னொன்று இதில் ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் எதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் நமக்கு ப்ரெஷர் பண்ணணும் அப்படிலாம் நம்ம நினைக்க வேணாங்க. அட் அ டைமில் 2 பிரெயினுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணால் தான் அவங்களோடது இன்னும் நம்ம பெஸ்ட்டாக அவங்கள வளர்க்கலாம். இல்லை 7 வயசுக்குள்ளேயே அவங்களோட கேரக்டர் ஃபார்மேஷன் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு லெஃப்ட் பிரெயின் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்னொன்று இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணுறது ஃப்ளாஷ் கார்ட்ஸோ இல்லை நிறையா இந்த மாதிரியான ட்ரிக்ஸ்லாம் அவங்க மக்கப் பண்ணிக்கிறாங்க, அதனால ஒரு யூஸும் இல்லை, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுவும் இது ரைட் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணுறனால என்ன ஆக போகுது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். 2 பிரெயினுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணால் தாங்க அவங்களுக்கு நல்லது. ஏன்னா கேரக்டர் ஃபார்மேஷனும் முக்கியம், அதே மாதிரி இந்த மாதிரி டக்குன்னு பார்க்குறாங்க மனப்பாடம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி அதுவுமே முக்கியம்தான். ஏன் நீங்கள் ஃபஸ்ட்டு மனப்பாடமும் பண்ணிவிட்டு புரிஞ்சு படிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? 2மே பண்ணிட்டு போட்டுமே. நம்மளால் அவங்களுக்கு இந்த நர்வ்ஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம், அந்த நியூரானை அவங்க கனெக்டிவிட்டி பண்ணிட்டோம் அப்படின்னாவே அவங்க மக்கப் பண்ணாலும் சரி, அவங்க படிச்சுக்கிட்டாலும் சரி, அவங்க புரிஞ்சாலும் சரி, நம்மளோடது ஃபஸ்ட்டே எல்லா நியூரான்ஸும் கனெக்ட் பண்ணி விடுறது தான் நம்மளோட வேலைங்க. அதுக்கு முக்கியமான ஒரு இதுதான் இந்த ரீடிங் ஹேபிட்ஸு. ரீடிங் ஹேபிட்ஸில் ஃபஸ்ட்டு புரிஞ்சு படிக்கிறதுங்கிறது அடுத்த விஷயங்க. இதில் நம்ம மேக்ஸிமம் ஏன்னா இதை பார்த்தோன்னா அவங்க ஏவை புரிஞ்சிக்க மாட்டாங்க, மக்கப் தான் பண்ணுவாங்க. ஏவோட சவுண்டு அதுதான் புரிஞ்சுக்கிறது. இந்த ஏவை 2 விதமாக நம்ம சொல்லித்தரோம் இல்லைங்களா. ஏவோட நேம் ஏவாகவும் ஏவோட சவுண்டு ஆவாகவும் நம்ம சொல்லித்தரோம். இப்போ அட் அ டைமில் நம்ம ஏபிசிடியை வச்சு நம்ம ரைட் பிரெயினும் லெஃப்ட் பிரெயினும் ஆக்டிவேட் பண்ணுறோம் இல்லைங்களா. இது நம்ம அவங்க பிள்ளைங்க எப்படி ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 6 ஸ்டேஜஸ் எல்லோரும் சொல்கிறாங்க. சவுண்ட் சொல்கிறாங்க, பிளெண்டிங் சொல்கிறாங்க, கான்சனன்ட் பிளெண்டிங் சொல்கிறாங்க, டயக்ராஃப் சொல்கிறாங்க, சைட் வேர்ட்ஸ் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய அதுக்கப்புறமேட்டு ரீடிங் ஹேபிட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் ஒவ்வொரு ஸ்டேஜஸாக அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ரெஷரும் அவங்கள பண்ண கிடையாதுங்க. ரொம்ப ஈஸியாக அவங்க படிக்க வைக்கலாம். ஏன்னா நம்மளோடது சிம்பிளிஃபைடாக நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி பெஸ்ட்டாக வளர வைக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சிம்பிளிஃபிகேஷன் நம்ம வந்துட்டோன்னாவே எவ்வளோக்கு எவ்வளோ நீங்களும் உங்களுக்கு ப்ரெஷர் இல்லாமல் குழந்தைக்கும் ப்ரெஷர் இல்லாமல் ஈஸியாக அது சிம்பிளாக எப்படி அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படிங்கிறது தான். இதுக்கு நீங்கள் நிறைய செலவு பண்ணி பெரிய பெரிய புக்ஸ்லாம் வாங்கணும்லாம் அவசியம் இல்லை. 2-3 முக்கியமான புக்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அது மட்டும் நீங்கள் வாங்கி அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா கண்டிப்பாக அவங்க லைஃப் லாங் ரீடிங்கோட பிரச்சனையே இருக்காதுங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னாவே சவுண்டு தான். இப்போ சவுண்டுன்னு வந்துச்சுனாவே ஏவோட சவுண்டு ஆங்கிறது எல்லாருமே சொல்லி கொடுத்துட மாட்டாங்க. ஏபிசிடி தான் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லி தருவோம். இப்போ நீங்கள் சைமல்டேனியஸாக ஏவோட சவுண்டு அப்படிங்கிறத நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களோட ஏபிசிடி புக்கு எல்லாருமே எந்த புக் வேணாலும் நம்ம வாங்கியிருப்போம். அந்த புக்கில் இந்த மாதிரி ஒரு டேப்பை எடுத்து ஒட்டி வச்சுக்கோங்க. அந்த டேப்பில் அதோட சவுண்டை எழுதுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சாலும் உங்கள் தாத்தா பாட்டி வேறு யாராவது அவங்களுக்கு சொல்லித்தராங்க. ஏன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கவங்க புக்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க. அப்போ அது தமிழ்லையோ இல்லை தங்கிலீஷ்லையோ அவங்க எழுதியிருந்தீங்க அந்த சவுண்டுன்னா அந்த ஏவோடு சேர்த்து அந்த சவுண்டு ப்ரொனன்சியேஷனையும் அவங்க சொல்லி தருவாங்க. அப்போனா அவங்க ஈஸியாக ஒரு நாளைக்கு ஒரு தடவை அவங்க படிக்கக்கூடிய ஒரு டைம் அவங்களுக்கு கிடைக்கிது. இது முடித்ததுக்கப்புறமேட்டு இன்னும் மீதி ஃபோனிக்ஸ் சவுண்ட்ஸும் வருது. ஃபோனிக்ஸ் சவுண்ட்ஸில் 44 சவுண்டு வருதுங்க. இந்த 44 சவுண்டை 42 அவங்க தராங்க. ஏன்னா அது டபுள் ஓ அப்புறம் டிஹெச் சவுண்டு 2 தடவை வரனால. இது நீங்கள் அந்த குரூப்லலாம் போய் பார்த்தீங்கன்னா 7 குரூப்பாக பிரித்து அது செக்மெண்ட்டாக பிரித்து அந்த மாதிரிலாம் என்னென்னமோ சொல்லுவாங்க. SATIPN இந்த மாதிரிலாம் நிறையா அவங்களுக்கு குரூப் அதில் இருக்கும். அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு நான் செப்பரேட் பண்ணிலாம் பயமுடுத்த விரும்பலை. இதோட சவுண்ட்ஸை இந்த கார்டில் அவங்க கொடுக்குறாங்க. இந்த கார்டில் என்ன தராங்க அப்படின்னா சிஹெச்சுங்கிறது ச அப்படிங்கிற சவுண்டை சேர்த்து அவங்க ஒரு வேர்டில் வைக்கிறாங்க. பீச் அப்படின்னு இருக்குன்னா அந்த பீச் சிஹெச் சான் சியூஹெச்சும் எந்த இடத்துல வந்தாலும் அது சே தான் அப்படின்னு அந்த சவுண்டோட
நீங்கள் அந்த இது 2 வேர்டும் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதுக்கு இந்த கார்டு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. இந்த 44ல் 42 வார்த்தை வந்து இந்த இதிலே வந்துடுது, இந்த கார்ட்லேயே வந்துடுது. இதோட கண்டினியூஷன் தான் இந்த புக்கில் இருக்குது. இந்த புக்கில் ஒரு வார்த்தை இல்லாமல் நிறைய வார்த்தை உங்களுக்கு வந்து அதில் ஈஸியான சின்ன சின்ன வார்த்தையை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த 2 கார்டுமே இருந்துச்சுனாவே அவங்களோட ஃபோனிக்ஸோட பயமே வேணாங்க. இதில் நீங்கள் பிளெண்டிங்காக இருந்தாலும் சரி, கான்சனன்ட் பிளெண்டிங்காக இருந்தாலும் சரி, டயக்ராஃபாக இருந்தாலும் சரி, டயக்ராஃபில் கான்சனன்ட் வவல் கான்சனன்ட்டோட காம்பினேஷனாக இருந்தாலும் சரி, 2 லெட்டர் வேர்ட் 3 லெட்டர் வேர்டுக்கு இதுவாக இருந்தாலும் சரி, செப்பரேஷன் வேர்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஆல்ஃபபெட்ஸோட வவல் சவுண்டாக இருந்தாலும் சரி, ஃபோனிக்ஸோட 42 சவுண்டாக இருந்தாலும் சரி, AIOAEE NGOOCH எதுவாக இருந்தாலும் சரிங்க. இது எல்லாமே இந்த 2 இந்த புக்கும் இந்த கார்ட்லேயும், இதுவும் ஆஸ்பான் புக்ஸோடனால பிராண்ட் தான், நம்ம பிராண்டோட இதிலே நம்ம போகிறனால பயப்படவே வேணாங்க. அவங்க கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு ஈஸி பண்ணி தான் அவங்களே கொடுக்குறாங்க. இது நான் ட்ரை பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது. ஏன்னா நான் கற்றுக்கிறதுக்கே இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா அதுவும் சின்ன வயசில் நீங்கள் இது ரெண்டுமே ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட ரீடிங் ஹேபிட் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாமல் அவங்க ஈஸியாக வந்து அதை கொண்டு போகலாம் அந்த ஜேர்னியை. அதுக்கப்புறமேட்டு நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சைட் வேர்ட்ஸ் தாங்க. இப்போ வந்து ஃபோனிக்ஸ் நம்ம பார்த்துட்டோம், லெட்டரோட சவுண்டு பார்த்துட்டோம், லெட்டரோட நேமு ABCD அதையும் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னாவே சைட் வேர்ட்ஸ் தான் இதில் முக்கியமாக இருக்குது. இதில் சைட் வேர்ட்ஸில் என்னென்ன வருது அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ், லோ ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு செப்பரேட் பண்ணுறாங்க. இப்போ ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸில் எப்படி அப்படின்னா இந்த ஐ அண்ட் வாஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸை சொல்கிறோம். இது வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கனெக்டிங் வேர்ட்ஸ் மாதிரி தான் இது. இதை வந்து சைட் வேர்ட்ஸாக நம்ம காட்டணும். இப்போ ஃப்ளாஷ் கார்ட்ஸில் வந்து சைட் வேர்ட்ஸ் காட்டினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரீடிங்கில். இப்போ ஒரு சென்டென்ஸே வந்து முக்கால்வாசி அண்டு, இஸ், வாஸ், தட் அது மாதிரிலாம் இருக்கும்ல. இதை வந்து இவங்க எழுத்து கூட்டி ஃபோனிக்ஸில் யூஸ் பண்ணியோ இல்லை வவல்ஸ் எல்லாம் வச்சோ இதெல்லாம் நான் அவங்க பார்த்து கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு இந்த சைட் வேர்ட்ஸ் அடிக்கடி அவங்க வரனால. ஏன்னா இப்போ ஒரு வார்த்தையை THE வந்து நம்மளே வந்து HTE நம்ம மாற்றி ஒரு இதில் கொடுத்தாலுமே நம்மளால் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சில இதில் ரிசர்ச்லலாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏற்கனவே இந்த ஃபஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் நம்மளுக்கு வந்து பதிஞ்சிருச்சு அப்படின்னா இதுதான் இது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிடுச்சு ஏற்கனவே ஆல்ரெடி. அதனால சைட் வேர்ட்ஸ் வந்து ஈஸியாக அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி தான் ரிசர்ச்லாம் பண்ணி தான் இதை ஒரு சைட் வேர்ட்ஸுன்னு பேரே வச்சுருக்காங்க. அதனால இது நம்மளுக்கு இதை மனப்பாடம் பண்ண வைக்கிறனால ஒன்றும் தப்புலாம் கிடையாதுங்க. இந்த சைட் வேர்ட்ஸு 100 இம்பார்ட்டன்ட் சைட் வேர்ட்ஸ் மட்டும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. இதில் வந்து இன்னொரு கார்டில் வந்து 30 கார்டு இருக்குது. அப்போ 60 வேர்டு இருக்குது. அதில் ஒரு சென்டென்ஸும் அவங்க மேக் பண்ணுறாங்க கீழே. இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ABCDயோட சவுண்ட்ஸு சொல்லி கொடுத்துருக்கோம். அது 44 வவல்ஸோட அதோட ப்ரொனன்சியேஷன் சவுண்டு சொல்லி தந்திருக்கோம். ABCDயோட சவுண்டு சொல்லி கொடுத்துருக்கோம். ஃபோனிக்ஸ் எப்படி நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுன்றது இந்த புக்கில் நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து சைட் வேர்ட்ஸ் காட்டியிருக்கோம். இது எல்லாமே சேர்த்து ஒரு சின்ன புக்கை வந்து நம்ம ரீட் பண்ண வைக்கிறோம். இந்த ரீட் பண்ண வைக்கிறது தான் வந்து அடுத்த ஒரு ஃபஸ்ட்டு ரீடிங் ஃபோனிக்ஸ் புக்ஸுன்னு, அதுவுமே சின்ன சின்ன சிம்பிள் சென்டென்ஸில் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த இவ்வளோ ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணுறது அவங்களுக்குன்னு ஒரு ரீடிங் ஹேபிட் வேணும்ல, அதனால இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன சிம்பிள் சென்டென்ஸை ரீட் பண்ண வச்சு இதெல்லாம் கற்று முடிச்சதுக்கப்புறமேட்டு இவங்களுக்கு இந்த ரீடிங் புக்கு இந்த ஒரு புக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே அவங்க ஃபுல் கம்ப்ளீட் ரீடிங் ஹேபிட்ஸ் வந்து கம்ப்ளீட்னஸ் ஆகுதுங்க. இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இந்த ஜேர்னியை நீங்கள் முடிச்சிட்டிங்கனாவே அவங்க எல்லா புக்ஸையுமே அவங்க வாசிப்பாங்க. அவங்க பயமே இருக்க வேணாங்க. இது நம்மளுக்கு தெரியலையே, அது நம்மளுக்கு சொல்லலையே, இது மாதிரிலாம் நீங்கள் பயப்படவே வேணாம். ஃபோனிக்ஸ் வந்து நீங்கள் நிறையா குரூப் பிரித்து அதெல்லாம் படித்து நீங்கள் ப்ரெஷர் பண்ணிக்காமல் இந்த ரெண்டுமே நீங்கள் இந்த ஒரு கார்டும் இந்த புக்கும் நீங்கள் வாங்கி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஹஸ்பாண்ட் புக்கு நீங்கள் இந்த ஒரு புக்கு நீங்கள் வாங்கி அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னாவே போதுங்க. இதுலேயே அவங்களுக்கு வந்து எப்படி ப்ரொனவுன் பண்ணுறதுங்கிறதோட வெப்சைட்டுமே கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னாலுமே இதோட ப்ரொனன்சியேஷன் வெப்சைட்டும் அதில் இருக்குது. அது எப்படி கரெக்டான ப்ரொனன்சியேஷன், ஏன்னா ஹஸ்பாண்டுங்கிறதே நம்ம அப்ராடில் தான்
கிடைக்கிதுன்னா அப்ராட் ப்ரொனன்சியேஷன் நம்மளுக்கு இருக்குது. இன்னொன்று இது யூகேனால பிரிட்டிஷோட இதனால தான் நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தானே நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் இது வந்து நம்மளோட ப்ரொனன்சியேஷனை ஒத்து தான் இருக்குது. நல்லா இருக்குது இந்த புக்கு. இதை மட்டுமே நீங்கள் வாங்கினீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் இது எவ்வளோ நீங்கள் வெளியில் பிஓபி புக்கு மற்ற புக்கெலாம் வாங்கினீங்கன்னா ரொம்ப காசு கூட இருக்குங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு தான். ஏபிசிடி நம்ம எல்லா புக்குமே வாங்கலைன்னா கூட ஏபிசிடி நீங்களே எழுதிக்கிட்டு கூட அதோட சவுண்டு நீங்கள் அதில் பார்த்து எழுதிக்கலாம். இந்த கார்டும் இந்த ஒரு புக்கு நீங்கள் வாங்கிட்டு ரீடிங்க்கு ஒரு புக்கு தான். ஏன்னா சிம்பிள் சென்டென்ஸ் வச்சது தான் நம்ம அவங்க கம்ப்ளீட் பண்ணால் தான் அடுத்தடுத்த புக்கு வந்து அவங்க வாசிப்பாங்க. அதனால் சின்ன சிம்பிள் சென்டென்ஸாக ஒரு புக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட போதும். இவ்வளோ தாங்க. இது நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணாமல் ரொம்ப கம்மியான செலவில் நீங்கள் இது மட்டுமே வாங்கி கொடுத்தாவே போதும். அவங்க ஃபுல் ரீடிங் ஹேபிட் வந்து அவங்கள ஸ்ட்ராங் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.